கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 56 3வது வசனம். நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்று தாவீது சொல்கிறார். தாவீதுக்கு எப்பொழுதும் சத்துருக்களின் போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏகமாய் கூடி பதிவிருக்கிறார்கள். என் பிராணனை வாங்க விரும்பி என்னை பின்தொடருகிறார்கள் என்று சொன்னார். எப்பொழுது பார்த்தாலும் அவர் பேசின வார்த்தைகளை திரித்து கூறுவது, அவரை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று கூட்டம் கூட்டி திட்டம் போடுவது, அவரை பின்தொடர்வது, இப்படிப்பட்ட ஆபத்துகள் வந்து கொண்டே இருந்த பொழுதிலும் தாவீது இப்படியாக விசுவாசத்தோடு சொல்கிறார், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன். மனிதன் எனக்கு என்ன செய்வான்? நான் பயப்படேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலும் பிரதான ஆசாரியர், மூப்பர், சங்கத்தினர் எல்லாரும் சேர்ந்து அவரை குற்றம் சாட்டி எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று வகை தேடினார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் உங்களை கூட எப்படியாவது அழிக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது செய்து உங்களை அவமானப்படுத்தி உங்களை துரத்த வேண்டும், உங்களை ஒன்றுமில்லாமல் பண்ண வேண்டும் என்று கூட அநேகர் உங்களுக்கு பின்னாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு தாவீதைப் போல நீங்கள் சொல்ல வேண்டும், நான் பயப்படுகிற நாளிலே உம்மை நம்புவேன் என்று சொல்லுங்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, ஏன் தெரியுமா? எப்பொழுது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து அவர் உங்களுக்கு முன்னாக, உங்களுக்கு பின்னாக, வலதுபுறத்திலே, இடதுபுறத்திலே அவர் எப்பொழுது உங்களை சூழ ஒரு மதில் போல இருந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். மறந்து விடாதிருங்கள். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல உன்னோடு கூட இயேசு இருக்கிறார். அந்த இயேசு உலகத்தில் இருக்கிற சகல சக்திகளை காட்டிலும் உனக்குள் இருக்கிற அந்த இயேசு மகா பெரியவராயிருக்கிறார். அவருடைய அனுமதி இல்லாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. ஆகவே எப்பேற்பட்ட சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும், எத்தனை மனிதர்கள் உங்களை விழுங்க பார்த்தாலும், கர்த்தரே உங்களுக்கு முன்பாக நின்று யுத்தம் செய்வார். அவருடைய கண்மணிகளாக இருக்கிற உங்களை அவர் கைவிட மாட்டார், நித்தம் நடத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அவர் இரவும் பகலும் விழித்திருந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை நித்தமும் வழி நடத்துவார்.